தம்பி ஆகாஷ் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிடும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நடந்து வந்த பாதைகள் காட்டிடும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேலை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும், அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். உம் கரத்தை பிடித்து உம் முகத்தை பார்த்து என்னோடு ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிடும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிடும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். உம் வழியும் என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உம் வழியும் என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. அவசரமாயல்ல தாமதமாயல்ல, அவசரமாயல்ல தாமதமாயல்ல, அன்றென்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிடும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிடும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். நான் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு வந்து உமக்கு நன்றி செலுத்தி, உம்முடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் தங்களால் இயன்றதை
இந்த ஊழியத்தை நேசிக்கிறபடினால் அவள் கொடுத்த உதவிய உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நடத்தினீரப்பா. மீதமுள்ள நாட்களிலும் உம்முடைய கரம் இருந்து அற்புதமாய் நடத்தி அவருடைய தேவைகள் சந்தித்து மீதம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு மனுஷனிடத்தில் போய் நாங்கள் நிற்காதபடிக்கு, யெகோவா ஈரே, நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களாக அநேகர் ஆசரிக்கிறார்கள். தபசு நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் அதிகமாக எல்லா சபைகளிலும் சிலுவை பாடு மரணங்களை சிந்தித்து தியானிப்பார். ஆகையால் இந்த நாட்கள் முடியும் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை தான் நாம் வாசிக்கப் போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கம் 860வது பக்கம் 860வது பக்கம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருக்கிற துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் இடுக்கப்பட்டார். தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீது நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். என்ன மனப்பாட வசனம்? இப்போதான் யோசிக்கிறீங்களா? ஆதியாகமும் 28ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வசனங்களை நாம் மனப்பாடமாய் சொல்லணும். நான் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும்
பூமியில் உள்ள சகல வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ணுறதில்லை, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. உட்காருங்கள். ஆடு நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற காரியங்களை மனதில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக ஜெபிங்கள். பட்டணத்துக்காக, மாவட்டத்திற்காக, நம்முடைய மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக நாம் எதிர்கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டிங் மிஷின் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தருடைய கரம் இதில் இருந்து கர்த்தர் மகிமையாய் காரியங்களை செய்யும்படியாக நம் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும், பதில் கிடைக்கும் வரைக்கும் நம்முடைய கண்கள் யாரை தான் நோக்கணுமா? கர்த்தரையே நோக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் தங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே தொடர்ந்து ஜெபித்து வருகிறார்கள். அப்பா கர்த்தர், எங்கள் தேசத்தில் ஒரு மாறுதலை நீர் தருவீராக. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. இந்த நாட்களிலே நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தின், எங்களுடைய மாநிலத்தின் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தேர்தல் ஆணையத்தின் மேல் இருப்பதாக. அந்த ஒவ்வொரு எலக்ட்ரல் மிஷின் மேலே உங்களுடைய கரம் பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடி அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடந்து முடிய நல்ல ஆண்டவரே செய்திகளை நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி சொல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா தெய்வ ஊழியர்களுக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக, ஆண்டவரே போதக பிதாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகலவித நன்மைகள் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்து வழிநடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுப்போம். அன்பு சகோதரர் நம் மத்தியிலே அண்ணன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அடுத்த வாரம் கர்த்தருடைய மனப்பாட வசனம் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. இந்த ஈஸ்டர் வரைக்கும் சிலுவை குறித்ததான வேத வசனங்களை நாம் மனப்பாடம் செய்யலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிரேஸ் பிரேயர்ஸ் குரூப்பில் இருந்தீங்கனாக்கா நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வசனங்கள் போடப்படும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படித்து வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். என்ன குரூப்பில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தாக்க அதை உங்களை இணைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும், கலாத்தியர் 6:14 ஆகிய 2 வசனங்களையும் அடுத்த வாரத்திலே நீங்கள் மனப்பாடம் செய்து வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். இப்பொழுதும் பிறந்தநாள் திருமண வாழ்த்துக்களை நாம் சொல்லி ஜெபிப்போம். 26ஆம் தேதி பிப்ரவரி குரோஷியா ஜெய்சிங் மகள் தன்னுடைய பிறந்தநாளை காண இருக்கிறார்கள். பிப்ரவரி 28 அன்பு மகள் ஆனிதாஸ் அவருடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். மடோனா ரியாசா மகளுக்காகவும் ஜெபிப்போம். அப்புறம் 23 யாருக்கு? உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரி பஞ்சவர்ணம் அவருடைய பிறந்த நாளா உங்களுக்கு? 23. பிரைஸ் தி லார்ட். எழுதி கொடுத்துருக்கீங்களா? தம்பி பார்த்துங்க அதை. சரி.
ஹாப்பி ஆனிவர்சரி. அன்பு சகோதரர் ராஜன் அண்ட் வசந்தி ராஜன் அவருடைய திருமண நாள். வேறு யாருடைய பெயர் ஒருவேளை வாசிக்க தவறி இருந்தால் அது மிஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் தயவு கூர்ந்து எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 26/2 அதே நாளில் அன்பு மகள் குழந்தை இவானா வென்சி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறாள். அவளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். வேறு யாருடைய பெயர் நான் வாசிக்க தவறி இருந்தால் நீங்கள் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரம் அதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரம் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய பாதைகள் இந்த புதிய ஆண்டிலே நெய்யாய் பொழியும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சபையாராய் உடைய பிள்ளைகளை வாழ்த்துக்கிறோம். கிருபை ஜெப வீட்டுக்கு நீர் கிருபையாய் கொடுத்த அன்பு குடும்பத்தார், குடும்பத்தாருடைய குடும்பங்களிலே பிறந்த குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் அவர்களை பாதுகாத்தீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல உடைய பிள்ளைகளுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் அவளை தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகள் ரோஷியாக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர். மகளுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு உயர் படிப்பை படிப்பதற்கு தேவன் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை காட்டிலும் உம்முடைய அன்பிலே அதிகமாய் வளர, உம்முடைய அன்பை ருசிக்கிற மகளாக தேவன் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் அவருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரி ஆசீர்வதிப்பீராக. அன்பு மகள் இவானா வென்சிக்காக ஜெபிக்கிறோம். குழந்தையை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைங்க. நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கூட்டி கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, அன்பு மகள் ஆனி தாஸ்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. மகளையும் கரத்திலே கொடுக்குறோம். எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகளுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆயுசையும் கூட்டி கொடுங்க. நல்ல ஞானத்தினால் நிரப்புங்க. எங்கள் அன்பு சகோதரி பஞ்சவர்ணம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். நாளை தினத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காணும் பொழுது உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்துவதாக. அவருடைய கணவரின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் அன்பு சோதரன் ராஜனுக்காக, ஆண்டவரே வசந்திக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு குடும்பத்தையும் மேலெடுத்து காத்துக்கொள்ளும். இதை போல பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் உடைய பிள்ளைகள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல தேவன் கிருபைத்தார். அவள் கைட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரி என்று சொன்னீரேன். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைங்க. அவருடைய மனதின் வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. கிருபைக்குள் மூடிக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுதும் தெய்வ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையின்படி அன்புதாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. அண்ணன் எமானுவேல் ரஞ்சித் சிங் அவர்களையும் அவருடைய மனைவியும் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை ஆராதனையிலே இப்படி உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய ஆலயத்தில் வந்து பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த கிருபையின் ஜெப வீட்டினுடைய ஸ்தாபகர் அம்மா அவங்களுக்காக, இந்த ஆலயத்தை பொறுப்போடு கூட நடத்துகிற பாஸ்டர் அவர்களுக்காக, நண்பு சுய ஜெபக்குழுவினுடைய அனைத்து ஊழியர்கள் சார்பிலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போ வந்தாலும் இந்த ஆலயத்தில் நண்பு சுய ஜெபக்குழுவுக்கென்று அவர்கள் கொடுக்கிற ஆதரவு, ஜெபிக்கிற ஜெபங்கள், அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு என்று சொல்லி எப்போ கேட்டாலும் ஜெபத்துக்கு அவர்கள் அதை ஆசையோடு கூட கொடுத்து எப்படியாயிலும் தேவ ராஜ்யம் இந்த தேசத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதில் அருமையான இந்த கிருபையின் ஜெப வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த ஒரு பெரிய தாகத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுடைய ஊழியங்களிலே இந்த அருமையான இந்த சபை கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஈடுபாடு எங்களுக்கு அதிகமான ஒரு உற்சாகத்தை தருகிறது. ஒன்று, இங்கே வந்திருக்கிற உங்களையும் அநேகர் நீங்கள் இதற்கு ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. எத்தனை பேருக்கு நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவை பற்றி தெரியும்? கொஞ்சம் கரங்களை தூக்கி காட்டுங்களேன். வெரி குட், கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். தெரியாது இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறபடினால உங்களுக்கு ஒரு சில காரியத்தை இந்த இயக்கத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் என்னுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல இருக்கிறேன். நண்பு சுவிசேஷ ஜெபக்குழு ஒரு சபை கிடையாது. அது எந்த விதத்திலையும் தனியாக அது ஒரு சபையாக அது இயங்குவதும் கிடையாது. அதனுடைய ஒரே நோக்கம் அறியப்படாத நம் தேசத்து மக்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டு போகணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அதன் அடிப்படையில் 1959 ஒரு சிலராக கூடி ஜெபித்தாங்க, ஆண்டவரே எங்களுடைய தேசம் உங்களுடைய மெய்யான அன்பை அறிந்து கொள்ளணுமேன்னு சொல்லி. அதனுடைய அடிப்படையில் அவர்கள் ஜெபித்ததனுடைய விளைவு, அவர்கள் கொஞ்ச காலம் அப்படி ஜெபிச்சுட்டே இருந்த உடனே ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு பாரம் கொடுத்தார். அறியாது இருக்கிற இந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு அவர்களுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு ஏக்கம் என்னென்னா, முதல்ல நம்ம பகுதியில் அப்படி ஏதாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க புள்ளி விவரங்களை எடுக்கும்போது தருமபுரி மாவட்டம் வெறும் 800 கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. நம்ம பகுதியில் நம்ம வாழுகிற நம்மளுடைய தமிழ்நாட்டு பகுதியிலேயே ஒரு மாவட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த ஆண்டவருடைய அன்பை போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 10 பேர் ஒரு 10 நாட்கள் ஒரு சின்ன குழுவாக போய் அதை சொல்வதற்காக புறப்பட்டு போனாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு வனப்பகுதி, அதில் இருக்கிற ஒரு இன்டீரியரான ஒரு கிராமம் பஞ்சமலைங்கிற ஒரு இடத்துல போய் அந்த ஊழியத்தை அவர்கள் செய்துவிட்டு திரும்பும்போது தான் ஒரு பெரியவர் வந்து கேட்டார், ஐயா நீங்கள் இருந்த அந்த 10 நாள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நீங்கள் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தீங்க, நல்ல பாட்டுகள் சொல்லி கொடுத்தீங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு சாமி பேரை சொல்லிகிட்டே இருந்தீங்க ஐயா, அது எங்கள் வாய்க்குள்ளே கூட இன்னும் சொல்கிறதுக்கு வரல, அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்.
எங்கள் ஊரில் நிறைய சாமி இருக்காங்க, பெரிய சாமி, முனுசாமி, ராமசாமி, எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னார், இந்த இயேசு சாமின்னு ஒரு பேரை சொன்னீங்க பாருங்க, அந்த பேர் எங்களுக்கு இன்னும் சொல்லக்கூட தெரியலையே ஐயா, அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த வார்த்தை தான் அந்த போன அந்த குழுவினரை ரொம்ப உடைச்சது. இப்படி நம்மளுடைய தேசத்தில் நம்ம வாழுகிற நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் இருக்குதே, இதை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஆனால் அதுக்கு மேலே அவங்க இருக்க முடியாது. காரணம், வந்திருந்தவங்க எல்லாம் அரசாங்கத்தில் அங்கங்கே சில பணிகளில் இருந்தவங்க, ஒரு 10 நாள் லீவு மாத்திரம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் அதுக்கு மேலே அவங்க இருக்க முடியாதுங்கிறதுனால வேறு வழி தெரியாதபடி அவர்கள் புறப்பட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து தங்களை அனுப்பி வச்சு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த டீமில் வந்து இதை சொல்லும்போது அதில் ஒருவர் தான் எமில் ஜெபசிங்கன்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வேதத்தில் காணாமல் போன ஆடு 100க்கு 1 தான். ஆனால் நீங்களும் நானும் வாழுகிற நம் தேசத்தில் தொலைந்து போயிருக்கிற ஆடுகள் 100க்கு 99 ஆடு இருக்கு. அதுவும் அவருடைய மந்தைக்குள்ளே வரணும், ஒரே மந்தையாய் ஒரே மேய்ப்பனுமா இது மாறணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட அவர்கள் எழுதின பாடல் தான், மந்தையில் சேர ஆடுகளை எங்கிலும் கோடி கோடி இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எழுதினாங்க. இதை யார் தேடலாம்? சிந்தையில் இந்த பாரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஏன் ஜனம் அழிந்திடக்கூடாது, ஏன் சொந்த என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இது அழிஞ்சிடக்கூடாதுங்கிற பாரம் இருக்குன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஒரு முறை மத்திய பிரதேசத்தில் ஊழியம் செய்கிற எங்களுடைய ஊழியக்கார் ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஓஜோங்கிற ஒரு பீப்புள் குரூப் மத்தியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அந்த பீப்புள் குரூப்பினுடைய தொழிலே என்னதுன்னா, ஆண்கள் ஃபுல்லாக போய் திருடுவாங்க ராத்திரியில், பெண்கள் ஃபுல்லாக பாலியல் தொழிலுக்கு போவாங்க, வேற எந்த தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவரை இயேசுவின் அன்பு அவர்களுக்குள்ள போன உடனே அதில் இருந்த ஒரு பெண், ஒரு இளம் பெண் வந்து கண்ணீரோடு கூட அவள்கிட்ட சொன்னாராம், அவள்கிட்ட அந்த ஊழியர்கிட்ட வந்து சொன்னாலாம், இந்த அன்பை, இந்த ஆண்டவருடைய செய்தியை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கொடுக்குற ஒரு கடவுளை கொஞ்சம் முன்னால் நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா ஐயா அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா, இந்த ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் முன்னால் தெரிஞ்சிருக்குமானா நான் அந்த அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நான் போயிருக்க மாட்டேனே. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா, அவர் திருட்டு தொழிலினால ஜெயிலில் போய் வாழ்க்கையே முடிச்சு போயிட்டாரு, அவர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் அப்படின்னாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேசத்தில் இப்படிப்பட்ட ஏராளமான மக்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரியாது. 4635க்கு மேற்பட்ட மக்கள் இனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. நண்பு ஸ்ரீ ஜெபக்குழு மாத்திரம் 267 மக்கள் இனங்கள் மத்தியில் வேலை செய்கிறோம். ஒரு சின்ன கூட்டத்தில் தான் வேலை செய்கிறோம். நம்ம ஒரு பெரும் தேசத்தில் ஒரு சின்ன மக்கள் இனங்கள் மத்தியில் வெறும் ஒரு 358க்கு மேற்பட்ட பணித்தளங்களில் இந்த ஊழியம் நடக்குது. இன்னும் ஏகப்பட்ட மக்கள் இனங்களுக்கு இந்த அன்பு போகணுமே. நம் தேசத்தில் 6,41,000 கிராமங்கள் இருக்குது. இன்னும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் எனக்காக ஒரு தெய்வம் வந்தார், என் வாழ்வின் சாபங்கள், என் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள் வந்தாருங்கிறது தெரியாத இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. தேசத்தில் 18,000 பின்கோடில் இன்னைக்கு இப்படி ஒரு ஆராதனை நம்ம அழகாக நடத்திட்டு இருக்கிறோம். அத்தனை பேர் உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், விடுதலையாய் பாடுறோம். ஆனால் இந்த வாய்ப்பே இல்லாத இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சபை கிடையாது, ஒரு ஊழியர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு நிலைமை நம்மளுடைய தேசத்தில் இருக்கு, இன்னும் இருக்குது. இந்த தேசம் அவருடைய அன்பை அறியணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இயக்கம் ஊழிய செய்து, இந்திய பணத்தை கொண்டு இந்தியராய் இந்திய மக்களை சந்திக்கணுங்கிறது தான் இந்த இயக்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வாரம். இன்னைக்கு வரைக்கும் அதில் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அயல்நாட்டு பண உதவியை வாங்கவே இல்லை, ₹1 கூட வாங்கலை. ஆனால் நம்மளுடைய இந்தியர்கள், ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகள் அயல்நாட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய பணத்தை நம்ம வாங்குகிறோம், அதுவும் ஒரு சொற்ப அமௌண்ட்டை தான் வாங்குகிறோம். மொத்தத்தில் நம் தேசத்தை சந்திப்பதற்கு நம் இந்தியர்களாகிய நாம் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்து செய்யணுங்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு இந்த இயக்கத்தை ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் தேவனுடைய கிருபையினால் 8,50,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கும் 1,750க்கு மேற்பட்ட இடங்களில் ஆலயங்களை கட்டி தொழுது கொள்வதற்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் கொடுக்கிற உதாரத்துவமான காணிக்கை. ஆண்டவரே, என் ஜனம் இந்த அன்பை அறியணும்னா நானும் அதில் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற அந்த உதவி, அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இந்த நாளில் அப்படி நாம் இருக்கிற இந்த இடத்துல
நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இந்த கிருபையின் ஜெப வீட்டில் இன்னும் அது ஒரு மகிமையாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் அந்த மாதிரியான ஒரு மக்கள் எழும்பி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் வாஞ்சித்து வந்திருக்கிறார். கண்களை மூடி செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஆண்டவரை ஒரு விசை என்னோடும் எங்களோடும் நீர் பேசும் உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே சொல்லும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பி இருக்கிற இப்படிப்பட்ட அருமையான திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உமக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு கூட இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆண்டவரே உமக்கென்று அவர்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் செய்தி கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் ஒரு அதிகாரமாக இருக்குது. அதிலிருந்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இந்த நாட்களிலே சபைகளாக இருக்கிற ஆண்டவரை, சபைனா ஏதோ ஒரு டினாமினேஷன் இல்லை, ஏதோ ஒரு பிரிவு இல்லை, இல்லாட்டா ஏதோ ஒரு ஐக்கியம் இல்லை, அது நம்ம தான் இல்லை. சபை என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கூடி வருகிற நீங்களும் நானும் தான் ஒரு சபை. இந்த சபை எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும். நம்ம அந்த வர்ஷிப் டைமில் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடணும் இல்லை, எரிந்து கொண்டே இருப்பேன், அணைஞ்சு போயிட மாட்டேன். ஆண்டவரே உமக்காக பிரகாசித்து கொண்டு இருப்பேன் ஐயா, உமக்காகவே நான் ஏதாயிலும் செய்வதற்கு என்று சொல்லி நான் வாழ்வேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது 3வது அதிகாரங்களில் ஆண்டவர் சொல்லும்போது 7 சபைகளை குறித்து தூதன் அவைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் 2 சபைகளை குறித்து எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மற்ற 5 சபைகளிலே அவருடைய ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை, வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்றார். ஏன் காதுள்ளவன் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு காதுகளே இல்லையா? அப்படி இல்லை. காதுகள் இருந்தும் மந்தமா இருக்கிறார்களா? அப்படியும் இல்லை. ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் அதை சொல்லும்போது சொல்லுகிறார். சங்கீதம் 58:5 பாம்பாட்டி வினோதமாய் ஊதுனா கூட தன் காதை அடைத்திருக்கிற செவிட்டு வெறியனை போலன்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாசிக்கிறீங்களா? அதை ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வசனம் அது. 58:5 யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினால் அவங்க ரொம்ப அழகா தான் ஊதுறாங்க. பாம்பாட்டி மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற பல ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்குல்ல. அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாதபடி, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி காதை அடைத்துக் கொள்கிற ஒரு நிலைமை நமக்கு வந்துடவே கூடாது. பேர் வேணா நல்ல கிறிஸ்தவ பேரா இருக்கலாம். ஒரு தேவனுடைய மனுஷன் அருமையான பரமானந்தம் என்கிற ஒரு போதகர் அவர் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்தவங்களை 6 பிரிவா பிரிக்கலாம் அப்படிங்கிறார். எப்படிலாம் சொல்றாரு, பிறப்பால கிறிஸ்தவங்க, அவங்க பிறந்துட்டாங்க அதனால அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க பேர் அவ்வளவுதான், பேர் கிறிஸ்தவ பேர் அதனால அவங்க கிறிஸ்தவங்க, அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறார். அடுத்து சொல்றாரு ஞானஸ்தான கிறிஸ்தவங்க, ஆண்டவரை அறிந்து ஒரு நாள் வந்து நான் மூழ்கிய ஞானஸ்தானம் எடுத்தோம், அதோடு சரி முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு நம்மளும் எப்படியோ அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போற ஒரு வாழ்க்கை இல்லை. பிழைப்பால கிறிஸ்தவங்க, சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் வேலை செய்யறதுனால நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அதை விட வேதனை வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கு பிறகு சிலர் கல்யாண கிறிஸ்தவங்க, கல்யாணத்தில் மாத்திரம்தான் அவங்க வந்திருப்பாங்க, கல்யாணத்தில் மாத்திரம்தான் அவங்களும் இந்த ஆலயத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆண்டவருக்கு அவர்களுக்கு சம்மதம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. கல்லறை கிறிஸ்தவர்கள், கல்லறை தோட்டத்தில் இடம் வேணுங்கிறதுக்காக சிலர் ஐக்கியத்தில் இருப்பாங்க. வேதனை சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதபடி பேர் மன நல்ல கிறிஸ்தவ பேரா இருக்கும். தேவனுடைய மனுஷன் அதை ரொம்ப அழகா சொல்றாரு. அவங்க ஒண்ணு தான் செய்யல, பொட்டு ஒன்று தான் வைக்கல, குல்லா ஒன்று தான் போடல, ஆனா நானும் கிறிஸ்தவன் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்யணும். இந்த அருமையான இந்த தெசலோனிக்கே நிருபத்தில் பவுல் அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறதை தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அவர் எழுதின
முதல் கடிதம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய 13 நிருபங்கள்ல இது முதல் கடிதமாக இருக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவருடைய 2வது மிஷனரி பயணத்தில் இந்த அருமையான திருச்சபை ஒரு இளம் திருச்சபை கொரிந்தி பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. ஏன் இந்த திருச்சபை அவர் உற்சாகப்படுத்தி எழுதுறாரு? கொரிந்தியில் அவர் பார்த்த காரியங்கள் அவரை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வளர்ப்பதற்கு அவ்வளோ பிரயாசங்களை அவர் எடுத்தோம். கொரிந்தி திருச்சபை அவர் ஒரு வேதனையோடு தான் அவர் பார்க்கிறார். பிரிவுகள் அதுக்குள்ள இருந்துச்சு, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் இருந்துச்சு. ஆனால் தெசலோனிக்க திருச்சபையை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக நம்ம இருக்கணுங்கிறத தான் பவுல் இந்த வார்த்தையில் இதில் சொல்கிறாரு. அதைத்தான் நம்மளும் இங்கே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதில் பகுதியில் அந்த 4 பகுதியாக அதை அழகாக நம்ம பிரிக்கலாம். அந்த முதல் 10 வசனங்களில் முதல் 6 வசனம் தெசலோனிக்க திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அது கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு திருச்சபையாக இருந்தது. ஹல்லேலூயா. திருச்சபை எங்கே இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லை? அது உலகத்தில் இருக்கணும். ஆனால் உலகம் என்ன செஞ்சிடக்கூடாது? சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. சபை உலகத்தில் தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. ஆனால் உலகம் எங்கே வந்துடக்கூடாது? சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது ரொம்ப நல்லா புரிய நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லணும்னா, கப்பலை கட்டி கப்பலை கொண்டு போய் எங்கே விடுறோம்? கடலில் விடுறோம். கடலில் தான் கப்பல் இருந்தாகணும். ஆனால் கடல் கப்பலுக்குள்ளே வந்துடக்கூடாது. கடல் தண்ணி கப்பலுக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா முங்கி போயிடும். சபைக்குள்ள உலகம் வருமானால், சபைக்குள்ள உலகத்தினுடைய இச்சையான காரியங்கள், உலகத்தினுடைய அத்தனை காரியங்களும் நமக்குள்ளும் வருமானா, சீக்கிரத்தில் நம்ம அந்த தரிசனத்தை இழந்துருவோம். நம்மளும் ஏதோ வந்துட்டு இருப்போம், கடைமுறைக்கு அந்த சண்டே வருவோம், அப்படியே போவோம். 8:30 மணிக்கு ஆராதனைன்னா நம்மளும் கேஷுவலாக வருவோம். ஏன்? நமக்குள்ள அந்த ஒரு காரியம் வரல. நான் தொழப்போகிறது பாஸ்டருக்கு இல்லை, நான் போய் ஆராதிக்க போகிறதே நான் என்னுடைய சபையினுடைய போதகரையும் நான் பார்ப்பதுக்கு அல்ல, என்னை உண்டாக்கினவரை நான் பார்க்க போகிறேன், என்னை வாழ்வு கொடுத்தவரை நான் பார்க்க போகிறேன், என்னை உருவாக்கினவரை நான் பார்க்க போகிறேன், எனக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்திருக்கிறவரை நான் ஆராதிக்க போகிறேன்னா, என்னுடைய ஆராதனையில் ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருக்காது. என்னுடைய ஆராதனைக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கு. அந்த நான் சொன்ன பார்த்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7 சபையினுடைய காரியத்தை பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதில் எல்லாம் இருந்துச்சு. தேவ பக்தியின் வேஷம் இருந்துச்சு. ஆனால் அதனுடைய வல்லமையை உணராதிருந்தவர்களாக மாறி போனாங்க. அதைத்தான் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தேவ பக்தியின் வேஷம் இருந்தது. ஆனா கிறிஸ்துவின் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருந்தோம். வார்த்தையில சொல்லாம இருந்திருக்கலாம், வேண்டாம், செயல்ல அதை வெளிப்படுத்தணும். எத்தனை முறை இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டு கேஷுவலா மொபைலில் நம்ம பேசியிருக்கோம் இல்லை? இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான், அது விக்கிரகம் தான். ஒருவேளை விக்கிரகத்தை விட்டு நம்ம வந்திருக்கலாம், அசுத்தத்தை விட்டு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மறந்து நம்ம எதுக்கும் கொடுக்கிறோம். எதுக்கு கொடுத்தாலும் சரிதான், எதுக்கு கொடுத்தாலும் சரிதான், அது விக்கிரகம் தான், அது ஆண்டவரை அவமதிக்கிறது தான். தேவ பக்தியின் வேஷத்தை மறுதலித்து போன சபைகள். அது மாத்திரமல்ல, உயிர் உள்ளவன் சொல்லியும் செத்து போயிருக்கிறியப்பான்னு சொல்லி சர்தை சபையை பார்த்து வருத்தப்பட்டார். உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்ற, ஆனா நீ எப்படி இருக்கிற? செத்தவனாயிருக்கிறாய்ங்கிறாரு. லவோதிக்கா திருச்சபை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன இருக்குது? நீ தரித்திரனும் குருடனுமா இருக்கிறார். ஆவில உனக்கு அனல் இல்லாம போயிருச்சு. உனக்கு பணம் இருக்குது, பெருமை இருக்குது. என் திருச்சபை எப்படி தெரியுமா, என் சபை எப்படி தெரியுமா இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம். ஆனா நீ ஆவிக்குரிய காரியத்தில் குருடனா இருக்கிற அப்படிங்கிறார். எபேசு சபையை பார்த்து சொல்றார், உனக்கு ஊழியம் இருக்கு, எல்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குது? சடங்காச்சாரமா இருக்குது, அதுல உருக்கம் இல்லை. ஆதியில இருந்த அன்புல இருந்து நீ மாறி போயிட்டியப்பா. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்லக்கூடாதுங்கிறது தான் இந்த காலகட்டங்களில். ஐயா அழகா 2 வசனங்கள் சொன்னாங்க இல்லை? இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில் ஒருவேளை இது ஒரு சடங்காச்சாரமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக இதெல்லாம் செய்தவர், நான் இன்னும் எப்படி நான் இருக்கணுங்கிறது எனக்கு உணர்த்தமப்பா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். 4 பிரிவு சொன்னேன். முதல் 6 வசனங்கள் அது கிறிஸ்துவுக்குள் இருந்த திருச்சபையாக நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம் அது ஒரு மாடல் சர்ச்சா இருந்துச்சு. அது அகையாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் ஒரு வார்த்தை அழகா போடுறார். நீங்க நாட் an ordinary people, you are a model people அப்படிங்கிறார். நீங்க ஒரு
முன்மாதிரியான ஒரு திருச்சபை அப்படிங்கிறார். 8-9 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை ருசிச்ச பிறகு அந்த வார்த்தைகளை கொண்டு போய் மற்றவங்களிடத்தில் கொண்டு போறதுக்கு அவர்கள் பலன் பெற்றுக்கொண்ட ஒரு திருச்சபை, மிஷனரி திருச்சபையாக அது மாறிச்சு. 10வது வசனம் ரொம்ப அழகா இருக்குது. கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு காத்திருந்த ஒரு திருச்சபையாக அது மாறி போகிறது. இன்றைக்கு அந்த 2ஆம் வருகை குறித்து நமக்கு ஏராளமான கேள்விகள், ஏராளமான காரியங்களில் நமக்கு உடன்பாடு இல்லாதபடிக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அதில் ஒரு பாரம் இல்லை, அதில் ஒரு பயம் இல்லை, எதுவுமே இருந்துச்சு. ஒருவேளை கொரோனா வந்த காலகட்டத்தில் ஐயோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஆண்டவரை தேடினவங்க இருந்தாங்க. ஆனால் அது போன பிறகு திருப்பி நம்ம அதே லெவல் தான் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு பேண்டமிக் வரும்பொழுது மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடினது அதிகமாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் நெருக்கங்களை சபைகள் சந்திச்சிருக்குதோ அந்த காலகட்டங்களில் ஆண்டவரை தேடினது அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு சாதாரணமான நிலைமை வரும்போது நம்மளும் சாதாரணமாயிடும். ஒருவேளை நம்மளுடைய தேசத்திலையும் அதே கதை தான். ஒருவேளை இப்படிப்பட்ட மதமாற்ற தடை சட்டங்கள் இன்றைக்கு 12 மாநிலங்களுக்குள் வந்து மற்ற மாநிலங்களையும் பிடிப்பதற்கு அது தீவிரம் கொள்கிற இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரையும் ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத இந்த நாட்கள் அதை பற்றி நம்ம கவலையே பட்டது கிடையாது. ரோமாபுரியில் இப்படி கிறிஸ்தவத்துக்கான எதிர்ப்புகள் தீவிரமாகும் பொழுது பெருங்கூட்டமான மக்கள் ஆண்டவர் பக்கம் வந்தாங்க. ஆலயத்தில் தொழுவதற்கு அவர்களுக்கு இடம் கிடையாது, சபைகள் கூடி வர முடியாது. மக்கள் எங்கே தெரியுமா போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம்? தங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைகளை தோண்டி கீழே போய் அதில் இடங்கள் அமைச்சு அங்கே போய் ஜெபம் பண்ண போனாங்களாம். ஏன்னா அந்த ஒரு இடம் மாத்திரம்தான் ரோம சோல்ஜர்ஸ் ஆகட்டும், ரோம அத்தாரிட்டிஸ் ஆகட்டும் வந்து பார்க்க மாட்டாங்களாம். கல்லறைகளை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. கல்லறைகள் பகுதிகளுக்கு அவர்கள் செல்ல முடியாதபடிக்கு அதுக்கு ஒரு ரெவரன்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க முக்கியமானவங்களா செத்துருப்பாங்க, அவங்கள போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு கூடிய ஒரு மரியாதை இருந்தது. ஆக அந்த இடத்தை செலக்ட் பண்ணி போய் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி ஆதிகால வரலாறுகள் சொல்லுது. ஏன் இதை உங்கள் மத்தியில் சொல்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆண்டவருக்காக எப்படி இருக்கிறோம்? முதல் பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட சில காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியத்தில் அங்கே போட்டிருக்குது, அது கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு திருச்சபையாக இருந்தது. அந்த திருச்சபை கிறிஸ்துவுக்குள் இருந்ததுங்கிறதுக்கு அழகா சில வார்த்தைகளை சொல்றாரு. 2வது வசனத்திலிருந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலிருந்த உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை, இது எல்லாத்தையும் நான் பார்த்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேங்கிறார். The word of faith, labor of love and the steadfastness of the hope அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. விசுவாசம் வேலை செய்யும், அன்பு அது செயலில் காட்டும், உண்மையான நம்பிக்கை சோதனையில் நிலைத்திருக்கும், உண்மையான விசுவாசம் செயலில் வெளிப்படும். நண்பசு ஜெபக்குழுவில் மால்தோன்னு ஒரு மக்களினம், அழிந்து கொண்டிருக்கிற ஒரு மக்களினம், ராஜ்மஹால் மலையில் வாழ்ந்த ஒரு மக்களினம். அந்த மக்கள் இன்னும் வேகமாக செத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் அங்கே இருந்த மலேரியா, அங்கே இருந்த காலாசாருங்கிற வியாதி, அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருந்த இந்த பலவிதமான நோய்களின் பின்னணியத்தினால அவர்களுடைய வாழ்க்கையே 40-45 வயசில் இறந்து போயிட்டு இருந்தாங்க. நான் 1980 போன்ற நாட்களில் நண்பசு ஜெபக்குழு அங்கே ஊழியத்தை செய்ய போனாங்க. நண்பசு ஜெபக்குழுலேயும் 5க்கு மேற்பட்ட ஊழியர்கள் மரித்து போனாங்க. அங்கே போய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே செயல்பட ஆரம்பித்தார், மக்களை தர ஆரம்பித்தார். 65,000க்கு மேற்பட்ட மக்கள் ஆண்டவர்களை வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தில் முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் குடிச்சு அழிஞ்சு போய் கொண்டிருந்த அந்த மக்கள் இனம், யாருடைய மனைவி யாருடைய பிள்ளை எதுவுமே தெரியாதபடி முறைகேடான ஒரு வாழ்க்கையில் இருந்த ஒரு மக்கள் இனம், அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்க ஆரம்பிச்சது? வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அந்த மேலே மலைகளில் நல்ல பொருட்கள் விளையும், நல்ல பயிரினங்கள், நல்ல இந்த பழங்கள்லாம் விளையும். அது எல்லாத்தையும் அங்கேருந்து பறித்து கீழே சந்தையில் விற்கிறதுக்கு வருவாங்க. இந்த கீழே சந்தையில் விற்றுட்டு திரும்பி போகும்போது நல்லா குடிச்சு கீழே விழுந்து கிடந்து ஒன்றும் இல்லாமல் போன காலங்கள் ஒரு காலம். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்ட பிறகு கணவனும் மனைவியுமாக அந்த பொருட்களை கீழே விற்றுட்டு பாட்டு பாடிட்டே மலைக்கு ஏறி போனாங்க. கீழே இருந்த அந்த மக்கள் இனங்கள், சந்தால்னு ஒரு மக்கள் இனங்கள் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, உனக்கு என்னப்பா ஆச்சு? இதுக்கு முன்னால் குடிச்சிட்டு கிடப்பியே, போய் இப்படி வித்தியாசமாக பாட்டு பாடி ஏதோ ஒரு கடவுளை ஆராய்ச்சிட்டு போறியே, என்ன நடந்துச்சு? வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை சொன்னாங்க. இந்த இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார்.
எங்கள் வாழ்க்கை மாறிச்சு. எங்களுக்கு இருந்த குடி அவ்வளோ பயங்கரமான குடி பழக்கம் எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடவுளை எங்களுக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த அடிவாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தாலின மக்கள் மாத்திரம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வர்ற அளவுக்கு ஒரு மக்களினத்தினுடைய மாற்றம். ஹல்லேலூயா! ஒரு மக்களினத்தினுடைய மாற்றம். மேலே இருந்து அவங்க அது வரைக்கும் அவங்க திருடுறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, கீழே வந்து கொள்ளை அடிச்சுட்டு மேலே ஓடி போயிடுவாங்க. மேலே போய் அவங்கள பிடிக்க போனாங்கன்னா மேலேருந்து அம்பு விட்டு கொல்லுவாங்க. போலீஸால், அரசாங்கத்தினால் அடக்க முடியாமல் இருந்துச்சு. நண்பர் ஜெபக்குழுடைய ஊழியர்கள் போகும்போது அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகள் சொன்ன முதல் வார்த்தை, இந்த ஜனத்தை நீங்கள் திருத்த முடியாதுன்னாங்க. ஆனால் சுவிசேஷம் திருப்பிச்சு அவங்கள. ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் ஒரு திருச்சபை வரும்போது, கிறிஸ்துவுக்குள் ஒரு சபை வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஒரு பிள்ளைகள் வரும் பொழுது அவர்கள் வாழ்வின் அழகிய மாற்றம் மக்களை சந்திக்க ஆரம்பிக்குது. அதே ஜார்க்கண்டில் போரியோங்கிற ஒரு மலையில் மத மாற்றம் ரொம்ப நடக்குதுயா. அந்த அப்பாவி மக்களை இந்த மதராஸ் ஆட்கள் வந்து எந்தையோ கொடுத்து மாத்துறாங்கன்னு சொல்லி சாஹிப் கஞ்சில் கலெக்டர் அந்த ஒருத்தரை வந்து இப்படி உசுப்பேற்றி விட்டாங்க. அவர் போய் பார்க்கறதுக்காக போனார். போகும்போது அந்த அந்த மலைக்கு போகிற அந்த பகுதியில் இருந்த ஒரு மனுஷன் எய்த்து வந்து அவர்கிட்ட ஒரு மனுஷனை பார்த்து அவர்கிட்ட கேட்குறாங்க, அவன் பேர் என்னப்பா அப்படின்னு. தானியல் மால்தோ அப்படிங்கிறான். உடனே கூட நிற்கிற அந்த மற்ற மதவாத சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள் இவனே ஒரு மலை ஜாதிக்காரன், இவனுக்கு எப்படி தானியல்ங்கிற பேர் வரும், எந்த அளவுக்கு இவனை மாற்றிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவனிடத்துல பயங்கரமான கேள்விகளை கேட்கறதுக்காக அவரை சொல்கிறாங்க. அந்த கலெக்டர்கிட்ட பல கேள்வியை கேட்குறாரு. அவனே ஒரு காட்டுவாசி மனுஷன், அவனுக்கு என்ன தெரியும் தெரியல. ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறான், ஐயா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் எங்கள் கிராமத்தை பற்றி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை மேலே குற்றச்சாட்டு வராத நாளே கிடையாது. ஐயா கூட போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, கேட்டு பார்க்க சொல்லுங்கள். கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்தார் அவனுக்கு, கேட்டு பார்க்க சொல்லுங்கன்னார். கலெக்டருடைய கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு, இவன் என்னத்தையோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னார், அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. அவர் அங்கே ஃபோன் பண்ணும்போது அங்கேருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸில், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உண்மைதான், கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த போரியோங்கிற இந்த கிராமத்தில் இருந்த மனுஷர்கள் அவ்வளோ கொடுமையான மனுஷர்களாக இருந்தாங்க. அவங்க மேலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்து எங்களுக்கு எஃப்ஐஆர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. குடிக்கிறவங்க, கொலை செய்கிறவங்க, மற்றவங்கள தூக்கிட்டு போயிடுறவங்க, நரபலி செலுத்துகிறவங்க, அந்த திருடுறவங்க, ராத்திரியில் அவங்க கொள்ளடிக்கிறவங்க, இப்படி இருந்த ஒரு மக்கள் தான் அவங்க. ஆனால் என்றைக்கு இந்த இயேசு அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ, அந்த வார்த்தையை அவர் சொல்லலை, ஆனால் இப்போ கொஞ்ச காலமாகவே அவங்கள்ட்ட இருந்து ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாதுயா. கேட்டால் அவங்க ஏதோ ஒரு புது தர்மத்துக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேருந்து ஃபோன் வருது? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஹல்லேலூயா! இதுதான் மாற்றம். கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பேன், நான் என் வாழ்வின் காரியங்களில் இருக்கிற மாற்றம் அது மற்றவங்களை தொட ஆரம்பிக்கும். மகாராஷ்டிராவுக்கு இதே மாதிரி ஒரு தடவை நான் போயிருக்கும்போது ஒரு டீ கடையில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. எங்கள் கூட்டிகிட்டு போன அந்த ஊழியக்காரர், அந்த டீ கடை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வார்த்தை அதில் அந்த செவரில் எழுதப்பட்டிருந்துச்சு, இந்த ஆசீர்வாதங்களுக்கு காரணம் இயேசு அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏராளமான லாரி அங்கே நின்று அங்கே டீ குடித்து சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்தேன். அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், இது என்னென்ன அப்படின்னு. அவர் சொன்னார், அங்கே பார்க்குறீங்களா, ஒரு பேர் காலுபாய், அங்கே பார்க்குறீங்க பாருங்கள், அது அவங்களுடைய மனைவி. இவங்க 2 பேரும் ஒரு கேங்ஸ்டர்ஸோட இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து நாசிக் அஹமதாபாத் ஹைவே. இந்த இடத்துல ரோடு ஏறுற இடத்துல பெரிய ஒரு மலைப்பகுதி, அதனால் அது கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ லாரியும் ஏறி போகுது. இங்கே கீழே கொஞ்சம் பேர், மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த லாரி ஏறும்போது ஏறிடுவாங்க. ஏறி அதில் இருக்கிற அத்தனை பொருட்கள் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை எடுத்துருவாங்க. எந்த லாரிக்காரனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே இறங்குற இடத்துல மிச்சத்தை மற்றவங்க எடுப்பாங்க. இப்படி கொள்ளடிச்ச ஒரு கூட்டம். என்றைக்கு இந்த சுவிசேஷம் அவங்களுக்குள்ள போச்சோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அது வரைக்கும் அந்த லாரி டிரைவர்ஸ் 6 மணிக்கு மேலே லாரியை ஓட்ட மாட்டாங்க. அவ்வளோ பேரும் ஒரு இடத்துல நின்றுவாங்க. காலையில் விடிஞ்ச பிறகு தான் போவாங்க. அப்படி இருந்த ஒரு மக்கள் கூட்டம், வார்லி மக்கள் மத்தியில் இந்த சுவிசேஷம் போச்சு. அதனுடைய விளைவு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த திருச்சபை மாறிச்சு. இந்த மக்கள் மாறினாங்க. நடந்ததுன்னு தெரியுங்களா? அந்த 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 ஹோட்டல் இருக்கிற இடத்து பக்கத்திலே ஒரு அழகான ஒரு ஆலயம் இருக்குது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம திருச்சபை அப்படி மாறணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற திருச்சபையாக நம்முடைய திருச்சபை மாறணும். ஆண்டவருக்குள்ள நான் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். என் பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கக்கூடாது.
நான் உண்மை ருசிச்சேன்னா நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்காக நான் இதாக செய்யணும். அடுத்தது அதை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்? 7வது வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அதை குறித்து எங்கே போட்டிருக்குது? இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கிறிஸ்துவை நீங்கள் என்ன செஞ்சீங்க? பின்பற்றுகிறவங்களா மாறினீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் கண்டிப்பாக இருக்கவும் செய்யும் இல்லை? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துன்பமே இருக்காதுங்கிறது இல்லை, பாடுகளே இருக்கிறாதுங்கிறது இல்லை, பிரச்சனையே இருக்காதுங்கிறது இல்லை. நமக்கும் இருக்க தான் செய்யும், அவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது, மற்றவர்களுக்கும் இருக்க தான் செய்யுது, நமக்கும் தான் இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரியது என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பாடுகளின்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடுகளுக்குள்ள அவருடைய பலன் எனக்கு தாங்குது. என்ன? அவர் என்னை ஊக்கப்படுத்துகிறார். தேங்க்யூ. இந்த பாடுகளின் மத்தியில் அவர் என்னை ஊக்கப்படுத்துகிறார், அவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். நீங்க அந்த சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறார். ஏற்றுக்கொண்டதோடு அவர்கள் சும்மா இருக்கல, இந்த கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுகிற மனிதர்களாக மாறி போனாங்க. தெசலோனிக்கே ஒரு சின்ன ஒரு பட்டணம் தான், ஒரு சிட்டி தான். ஆனால் அகையாவும் மக்கதோனியாவும் நாடுகளுக்கு சொல்றதுக்கு போனாங்க. ஒன்று நார்த்தில் இருக்கு, ஒன்று சவுத்தில் இருக்கு. இவங்க சென்ட்ரலில் இருக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே போனாங்க, இங்கேருந்து இங்கே கீழே போனாங்க. காரணம், அவரை நான் ருசிச்ச பிறகு சும்மா இருக்க முடியாது. வேதத்தில் முழுசில் அதை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் 5வது அதிகாரத்தில் பல பிசாசுகளோடு கூட வாழ்ந்துட்டு இருந்தது யாரு? லேகியோன். பல ஆயிரம் பிசாசு. ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை சந்திச்ச பிறகு கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்கி கொண்டிருந்த மனுஷனுக்கு இந்த அன்பின் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர்றார். தந்த பிறகு என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 18வது 19வது 20வது வசனத்தினுடைய வார்த்தை இருக்குது. அவன் ருசிச்ச பிறகு அவர் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இல்லை, நான் உனக்கு இறங்கி இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்தேனே, இதை போய் என்ன செய்ய? உன் இனத்தார் இடத்துல, உன் ஜனத்தின் இடத்துல, உன் ஊரில், உன் பக்கத்தில் இருக்கிறவன் இடத்துல, உன் ஃப்ரெண்ட்ஸில், இது வரைக்கும் உன்னை பார்த்து பயந்து ஓடினவன் இடத்துலலாம் போய் சொல்லுப்பா, வாழ்வு கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. திருச்சபைகள் அப்படி தான் உருவாக்க முடியும் இல்லை? நண்பு சுஜபுக்களுடைய அத்தனை சபைகள் உருவான 7,900க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கு. அத்தனை சபைக்கும் ஒரு சின்ன சின்ன சரித்திரம் இருக்கும். சீமா தேவின்னு ஒரு பெண்ணை குறித்து நான் மத்திய பிரதேசத்தில் தாருங்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு இதை நரைகூரில் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். அந்த கட்டிங் கூட என்கிட்ட இருக்குது. அதில் போட்டிருக்குது, சாராயம் காய்ச்சி வியாபாரம் பண்ணுறது தான் அந்த குடும்பத்தினுடைய வேலை. தாங்க முடியாத ஒரு கால் வலியினால் எங்கெல்லாமும் மருத்துவர்கள்ட்ட போய் கடைசியில் ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ஜோம் பண்ணுறதுக்காக அவளை கூட்டிகிட்டு வராங்க. அவளுக்காக சபையில் இருந்த நம்மளுடைய நண்பர் ஜெபக்குடைய விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து கண்ணீரோட பாரத்தோடு கூட ஜோம் பண்ணுறாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? ஜெபிக்கும் போதே ஏதோ கால் வந்து பாம்பு ஊர்ந்து போன மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு, ஒரு பரிபூர்ண விடுதலை. அன்னைக்கு போன கால்வழி கம்ப்ளீட்டான ஒரு ரிலீஃப். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த உடனே ஊராக போய் சொல்ல போனால், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் வாங்கன்னு 60 பேர் அவளுடைய வீட்டில் கூட்டினான். அவள் வீட்டில் இப்படி ஜெபம் நடக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நின்று போச்சு? சாராயம் காய்ச்சி விற்கிற அந்த தொழில் நின்று போச்சு. அவருடைய கணவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. சபை ஒன்று உருவாச்சு. இதுதான் சபையினுடைய வரலாற்றுகளுக்கு இருக்கிற பின்னணியங்கள். அருமையான பிள்ளைகளை நான் ருசிச்சேன்னா நான் சும்மா இருந்ததே கிடையாது. அதில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வசனம் முடியும் போது இப்படி இருக்குது. 20வது வசனத்தில், அவன் தெக்க போலி எங்கும் போய் கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணினான். எங்கெங்க போக முடியுமோ, எந்தெந்த ஊருக்கு போக முடியுமோ சொல்லியிருப்பான். ஐயா, கல்ற தோட்டத்தில் இருந்தேன், காயும் படுத்திக்கிட்டு இருந்தேன் கல்களால், நான் தான் அது. ஏன்னா அன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா காரணம் இந்த இயேசு எனக்கு செஞ்சாரு. இது மத மாற்றம் இல்லை, வாழ்க்கையின் மாற்றம் இல்லை. இதை போய் இப்படி சொல்கிறது இது மத மாற்றம் கிடையாது. என் வாழ்க்கையில் இது நடந்துச்சியா, என் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைச்சது. இதைத்தான் தெசலோனிக்க சபை செய்தது. இங்கே உட்கார்ந்துருக்கிற அருமையான கிருபை வீட்டு ஜெப வீட்டு பிள்ளைகளாகிய நீங்கள் நம்ம ருசிச்சிருக்கிறோம். ருசிச்ச நம்ம இந்த ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3வது அவர்களிடத்தில் இருந்த காரியம் 8வது 9வது வசனத்தில் ஒரு மிஷினரி திருச்சபையாக இருந்ததைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ரொம்ப அழகாக அங்கே போட்டிருக்குது. எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும்
தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்லிவிட வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எங்கும் பிரசித்தமாயிற்று. எங்கும் பிரசித்தமாயிற்று. ஜீவனுள்ள தேவனை விட்டு தேவனிடத்துக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திருமணதை நீங்க உணர்ந்ததுனால, ருசிச்சதுனால போய் சொல்ல போயிட்டீங்க. ஆண்ட்ரூ முறைங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றதை நான் அடிக்கடி எங்களுடைய கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒன்னே ஒன்று என்ன சொல்றாரு தெரியுங்களா? கிறிஸ்தவத்தில் 2 பிரிவு தாங்கிறார். ஒரு பிரிவு என்னதான் ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க, அவர் ருசிச்சிட்டோன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்களா இருப்போம். அடுத்த பிரிவு ஆத்தும ஆதாயம் செய்யாதவங்க அவர் சொல்லி முடிக்கல. என்ன சொல்றாரு? அவங்க பின்மாற்றக்காரர்கள் அப்படிங்கிறார். நான் ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்யலைன்னா நான் ஒரு பின்மாற்றக்காரன் அப்படிங்கிறார். கெட்டகுமாரனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? நீங்க என்ன அப்படி முறைச்சி பார்க்கறத பார்த்தா மகாபாரதத்திலிருந்து எதையோ சொல்ல போறீங்களா அப்படிங்கிற மாதிரி. பைபிளில் லூக்கா 15வது அதிகாரத்தில் அது இருக்கு இல்லை? அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுங்களா? கெட்ட குமாரனுடைய சரித்திரத்தில் அவன் மனம் திரும்பி மாறி வந்த உடனே இப்போ அவன் எங்கே இருக்கான்? வீட்டுக்குள்ளே இருக்கிறான். கரெக்டாக ஐயா சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் தொலைந்து போன அவனை தேட மனமற்று போன மூத்துக்குமாரன் எப்படி இருக்கிறான்? வெளியே இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு அந்த கதை நமக்கு உணர்த்துற என்ன, அந்த ஓமை நமக்கு சொல்றது என்ன? இப்படிப்பட்ட தொலைஞ்சு போனவர்கள், அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறவர்களை தேட மனதில்லாமல் போவானா? நான் கூட வெளியே போயிடுவேன். எனக்குள்ள அந்த பாரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். 10 கன்னிகளுடைய சம்பவத்திலையும் அதே தான் ஆண்டவர் நமக்கு இன்னொரு எச்சரிப்பாக அதை சொல்றார். 5 பேர் உள்ள போனாங்க. ஆனால் அந்த 5 பேர் உள்ள போக முடியாமல் போனவங்களுடைய நிலைமையை பாருங்க. 5 பேர் எங்க இருந்தாங்க? சரியான ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. என்ன ஐக்கியம்? மணவாளனை சந்திக்க போகணுங்கிற அந்த ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. சரியான நேரத்தில் தான் இருந்தாங்க. சரியான ஒரு தரிசனத்தில் தான் இருந்தாங்க. எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய ப்ரிப்ரேஷனில் குறைவு போட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாத்துலேயும் சரியாக இருந்த மாதிரி இருந்துட்டு அவருடைய எதிர்பார்ப்பை, அவருடைய துக்கத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு நபராக நம்ம பெயரக்கூடாது. தெசலோனிக்க திருச்சபை அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. BYM ஸ்டான்லி அண்ணன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை ரொம்ப தோழுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க சில செய்திகளை கேட்கும்போது கேட்பாங்க, மீன் பிடிக்கணும்னா என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், மீன் பிடிக்கணும்னு என்ன செய்யலாம்? ஆமாம், அழகாக முன்னால் இருக்கிற அண்ணன், அங்கே அக்கா எல்லாம் சொல்கிறாங்க, தூண்டில் முதல்ல தேவை. கரெக்ட். அப்புறம் வலை தேவை. கரெக்ட். அதுவும் கரெக்டான பாயிண்ட். என்ன, சிலர் வலை போட்டு பிடிப்பாங்கல்ல, அதனால் வலை தேவை. என்னையா? கம்பு தேவை, புழு தேவை, அப்படி இப்படிலாம் சத்தம் வருது. ரொம்ப அழகு. அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட். நீங்கள் எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்க. சொல்லிட்டு சொல்வார், மீன் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படிம்பாரு. மீனை பிடிக்கணும்னா மீன் இருக்கிற இடத்துக்கு போகணும். இங்கே வலையை வச்சுக்கிட்டு, இங்கே மீன் தூண்டியலை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மீன் இங்கே வராது. நான் மீன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற தேசம் கண்ணு முன்னால் இருக்குதுப்பா. இந்த தேசத்தினுடைய ஒரு பெரும் தேவையை கேள்விப்பட்டு நான் அப்படியே உட்கார்ந்து இருந்துடக்கூடாது. என் திருச்சபை ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிற ஒரு திருச்சபையாக மாறணும். என் கிருபை என் வீட்டில் இருக்கிற என்னுடைய அருமையான என்னுடைய விசுவாச சந்ததி இதுக்குள்ள அப்படி முன்னால் நிற்கணும். இதில் முன்னால் நிற்கணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறாரு. ஆண்டவரே, உமக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த கிருபையை தார். எனக்கு ரொம்ப மறக்க முடியாது என்னென்னா, கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லி நம்ம அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸினுடைய மனைவியினுடைய மரண அந்த அவங்க கணவர் பிள்ளைகளுடைய மரண சமயத்தில் 3 சடலங்களும் அப்படி வச்சிருக்கிற சமயத்தில் பல பத்திரிகை நிருபர்கள் வந்திருந்தாங்க, பல டெலிவிஷன்ஸ் அதை ஒளிபரப்புச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ கொடுமையான ஒரு மரணத்தை உங்கள் குடும்பத்தில் சந்திச்சிருக்கிறீங்க, கொன்றிருக்கிறாங்க, எரிச்சு கொன்றிருக்கிறாங்க உங்களுடைய கணவனையும் 2 அருமையான பிள்ளைகளையும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, அவங்கள நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அவர் மேலே நம்பிக்கை இருக்குமா? நான் அவர் மேலே அது ரொம்ப அழகாக நம்ம சொன்ன மாதிரி உண்மையான நம்பிக்கை அது சோதனையில் நிலைத்திருக்கும். அவர் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா அது சோதனையில் நிலைத்திருக்கும், போராட்டத்தில் நிலைத்திருக்கும்,
பிரச்சனையில் அது வெளியேறாது. ஒரு தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாக சொல்வார், வீட்டில் காலையில் இருந்துச்சோன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் என்ன அப்படி முறைச்சி பார்க்குறத பார்த்தா நாங்கள்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வேறு பல்பொடி அப்படின்னு எல்லாரும் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட்டை ஒருவேளை ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொன்று வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒருவேளை கோல்கேட் வச்சுருப்பீங்க, இல்லாட்டா ஒரு வீட்டில் சில வீட்டில் நீங்கள் க்ளோஸ்அப் வச்சுருப்பீங்க, இல்லாட்டா எது நம்ம வச்சுருப்போம். நம்ம கோல்கேட் பேஸ்ட்டை நம்ம பிதுக்குனா அதுலேருந்து என்ன வரும்? கோல்கேட் பேஸ்ட் தான் வரும். அதுலேருந்து க்ளோஸ்அப் வராது, அதுலேருந்து வேற பேஸ்ட் வராது. என்ன பேஸ்ட் நம்ம அதிலிருந்து அமுத்துறோமோ அதிலிருந்து வெளிவருது, அதான் வரும். ஆண்டவருடைய பிள்ளையா உட்கார்ந்துருக்கிற நான் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டாலும் நான் வெளிப்படுத்துகிறது யாராக தான் இருக்கணும்? இயேசுவாக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் வாயிலேருந்து அறிவு கெட்டவனு வார்த்தை வரக்கூடாது, நான் யார் தெரியுமாட்டாங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. அங்கே அப்படி வரல. அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அந்த இடத்துல சபப்பட்டிகள் வச்சிருக்கிற இடத்துல அவங்கள சில வார்த்தை சொல்லும்போது அவங்க பாடின பாட்டு, பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ, அந்த பாட்டை பாடுறாங்க. அவர் வாழுகிறதுனால நான் மறுமையை சந்திப்பேன், அடுத்த நாளை நான் சந்திப்பேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார். இந்தியா டுடே அப்போது தமிழில் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆத்தர் அதில் எழுதினார், வாசந்திங்கிற ஒரு ஆத்தர் எழுதினார், கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன், கிறிஸ்துவாய் வாழுகிறவங்களை இப்போ பார்க்குறேன் அப்படின்னு எழுதினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவங்களை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவாய் வாழுகிறவர்களை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உடைவும் ஒப்பு கொடுத்தலும் இருக்குமானா காரியங்கள் மாறுதலாக இருக்கும் இல்லை? கிறிஸ்துவுக்குள் இருந்த திருச்சபை, மாதிரியாக இருந்த திருச்சபை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தின ஒரு மிஷனரி திருச்சபை, கடைசியாக அவர் வருகைக்கு காத்திருந்த ஒரு திருச்சபை. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பகுதி. அவருடைய வருகைக்கு காத்திருந்த ஒரு திருச்சபை அப்படின்னா என்ன? எப்பவும் ஆயத்தமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான சில பகுதிகளில் வேதத்தில் ஆண்டவர் வந்து மத்தேயை அழைக்கிறார்ல. மத்தேயு யாரு? டாக்ஸ் கலெக்டர். நீங்கள் சில காரியத்தில் என்ன அப்படியே முறைச்சி பார்க்குறத பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குன்னா, அதனால் கேள்வி கேட்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறேன். அவன் யார்? ஒரு வரி வசூலிக்கிறவன் இல்லை. அவனை பார்த்து ஆண்டவர் என் பின்னால் வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? உடனே விட்டுட்டு வந்தானா. உடனே விட்டுட்டு வந்தானா அவன் எப்படி இருந்திருப்பான்? வரி வசூலில் என்னது? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அன்னன்னைக்குள்ள அக்கௌண்ட்ஸை கரெக்டாக வச்சுருந்தா தான் என்ன செஞ்சுருக்க முடியும்? கூட வந்திருக்க முடியும். அவ்வளோத்துலேயும் கரெக்டாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன அப்படி கூப்பிட்டாருன்னா நான் அப்படி வந்துட முடியுமா? சமீபத்தில் நான் குவைத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்து நிமித்தமாக. என்னுடைய இயக்கத்திலேருந்து நாங்கள் இங்கே 2 பேரை அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அங்கே ரொம்ப பயங்கரமாக பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய மத நம்பிக்கையில் அவங்களுக்கு இருக்கிற ஆழமான ஒரு 5 வேளை தொழுறாங்க பாருங்க. அது எங்கே பார்த்தாலும் ப்ரேயர் ரூம்ஸ் இருக்கு, எங்கே பார்த்தாலும். அந்த சத்தம் கேட்கும்போது ஈவன் ஹைவேல போயிட்டு இருந்தா கூட பக்கத்தில் இருக்கிற தொழுகைக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு உள்ள தொலை போயிடுறோம். நம்மகிட்ட அந்த இது கொஞ்சம் கூட இல்லையே. நான் யோசித்தேன், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது குவைத்தி ஏர்வேஸில் ஓதுறான், அப்படியே அந்த அல்லாஹ் அக்பர் இதை அப்படியே ஓதுறான், இறங்கும்போது ஓதுறான். எல்லாத்த விட இப்போ இந்த லென்ட் டேஸ்ன்னு நம்ம பிரதான சபைகள் அதை ஆசரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி அவங்களுக்கு ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தண்ணி குடிக்கிறது இல்லை, எச்ச கூட முழுங்க மாட்டுதான், எச்ச கூட துப்பிடுறான். அதை விட கூட பயங்கரம் என்ன தெரியுங்களா? நம்மளையும் அப்படி செய்ய விட மாட்டுதான். எங்களை கூட்டிகிட்டு போன ஒரு அண்ணன் சொன்னார், இந்த ரமலான் மாதம் வந்தாலே எனக்கு பயமாக இருந்துச்சு, பயமாக இருக்குதுன்னாரு. ஏன் தெரியுமா? ஒரு தடவை என் பிள்ளை காரில் உட்காந்துருந்த அவா தண்ணி கேட்டான்னு சொல்லி அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னால் நான் ஒரு மடக்கு குடிச்சிட்டு கொடுத்தேன். அதுக்குள்ளே நான் போனதை என்னுடைய கேமராவில் என்னை கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த சிக்னலுக்கு நான் போகும்போது என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. காரணம், நீ ரமலான் மாதத்தை ஒழுங்காக நீ இது பண்ணலைன்னு சொல்லி. எல்லாத்த விட அவர் சொன்னது என்ன தெரியுமா? இதில் ஏதாவது தப்பு வாலண்டியராக நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என் பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்ததுனால நான் தப்பிச்சேன், நான் வாலண்டியராக பண்ணியிருந்தேன்னா ஒரே 1 மணி நேரத்தில் மொத்தத்தில் என்னை டிபோர்ட் பண்ணிடுவோம். ஒரே 1 மணி நேரம் தான். அவங்க போலீஸோடு வர்றாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கலாம்,
1 ஹவரில் கொண்டு போய் நேராக ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுறான். 1 ஹவரில் என்ன பொருள் எடுத்துருக்க முடியும் அந்த வீட்டில் இருந்து? இவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஒரு இதோடு வச்சிருக்கிறாங்களே. நம்ம என்ன பேசிக்கிறோம்? பரலோக வாசிகள்னு பேசிக்கிறோம். அதுக்கு தான் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். அந்த ஆயத்தத்தில் நான் இருக்கிறேன்னா, அந்த ஆண்டவரை சந்திக்கிறதுல எனக்கு அந்த ஒரு துடிப்பு எனக்கு இருக்குதா? இந்த கால வேளையில் ஆண்டவரே, என் திருச்சபை உமக்குள்ளே இருக்கிறது மாத்திரம் இல்லை, உம்மை பிரதிபலிக்கிறது மாத்திரம் இல்லை, உம்முடைய ஊழியத்தை செய்கிறது மாத்திரம் இல்லை, உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற ஆயத்தத்தோடு இருக்கிற ஒரு திருச்சபையின் பிள்ளையா நான் இருக்கணும்ப்பா. நான் அப்படி இருக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த பாரத்தை தாங்க, எனக்கு அதை தாங்க. ஒரு தடவை இப்படி ஒரு மீட்டிங்காக நான் போகிறதுக்காக அதிகாலை எழுந்திரிச்சு நான் போனேன். போகும்போது ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி டீ கடையில் போய் நான் டீ கடைக்கு நிறுத்தினேன் என்னுடைய வண்டியை. ரொம்ப கால நேரம். அதே மாதிரி டீ குடிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் RSS டீமில் உள்ள ஒரு டீம் அவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவங்க வந்து இந்த டீ கடைக்கு வந்த பிறகு அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் அங்கே கிடந்துச்சு, அதையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு வார்த்தை இருந்துச்சு. இயேசு வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தினுடைய இதை பற்றி அதில் போட்டுட்டு, அவர்களுடைய புதிய கட்டட திறப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒன்றை பற்றி அதில் எழுதியிருக்காது. அவங்க ஒரு இன்விடேஷன் மாதிரி அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. அது அவங்க கண்ணில் பட்ட உடனே அதை பற்றி பார்த்துட்டு அதை பற்றி கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன கிண்டல் அடித்தாங்க தெரியுமா? நானும் பக்கத்தில் தான் இந்த டீ குடிச்சிட்ருக்கேன். இவனுக்கு தாண்டா இயேசு வர்றாரு போகிறாரு இருக்கிறாரு உட்கிறாரு நிற்கிறாருன்னு பேசிக்கிறானுங்க. ஆனால் இவனுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க? கட்டணமாக வாங்கிட்டு இருக்கிறானுங்க. நான் சொன்னது அந்த டீமில் இருந்த ஒரு மனுஷன் டீ குடிக்கிறதுக்கு வந்த அந்த டீமில் இருந்த அவங்க பேசின ஒரு வார்த்தை, வர்றாருன்னு சொல்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் வாங்குற, எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு பில்டிங்காக கட்டுற? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் நம்மளை பார்த்துட்டு இருக்குது. இந்த ஆண்டவரை ருசிச்சிருக்கிற நீங்களும் நானும், சபையாய் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்காக அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்த திருச்சபையாய் தெசலோனிக்க திருச்சபை இருந்துச்சு. கிறிஸ்துவை வெளிப்படுத்தின திருச்சபையாக, முன்மாதிரியான ஒரு திருச்சபையாக இருந்துச்சு. ஒரு மிஷினரி திருச்சபையாக இருந்துச்சு. அவர் வருகைக்கு காத்திருந்த ஒரு திருச்சபையாக இருந்துச்சு. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்காக, ஆண்டவரே, அவங்கள் பாடினது வெறும் உதட்டின் பாடலாக இருக்கக்கூடாது, எரிந்து பிரகாசிப்பேன். எப்போ வரைக்கும் அந்த பாட்டில் எப்படி பாடணும்? என் ஜீவன் இருக்கிற வரை, என் ஜீவ காலம் வரை, நான் என்னுடைய இந்த தேகத்தை விட்டு இந்த உயிர் போகும் வரைக்கும் ஆண்டவரை உமக்காக பிரகாசிப்பேன், உமக்காக ஆயத்தத்தோடு இருப்பேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இன்னொரு விசை எங்களுக்கு அந்த உணர்வை தார். தெசலோனிக்க திருச்சபைக்குள் இருந்த அந்த உணர்வு, உம்மை ருசித்ததை வெளிப்படுத்தின ஒரு உணர்வு, உமக்காக வாழ்ந்த ஒரு உணர்வு, மிஷினரி சிந்தையோடு கூட அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை தங்களிடத்தில் மாத்திரம் இல்லப்பா, அகையாவிலையும் மக்கதோனியாவிலும் வடக்கிலும் தெற்கிலையும் பரவி போய் செய்தது ஒரு ஊழிய உணர்வு. உமக்கு காத்திருந்த அந்த ஆயத்தத்தின் உணர்வு எங்களுக்குள்ளே என்ற காலவெளியில பற்றி கொள்ளட்டும். உமக்காக வாழும் அந்த கிருபையை தாரும். ஏதோ சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விடாதபடிக்கு அப்பா, என் ஆண்டவருக்காக வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பலன் தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மை அவர் மேலுமே நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவன் ஆக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவன் ஆக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே.
ஆறுதல் நீர்தானையா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். பாடுவோமா? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. சொல்லுவீங்களா? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. கரம் உயர்த்தி தூயவர் தூயவரே. எஸ் லார்ட். தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. நன்றி ராஜா. அப்பா, இந்த காலை வேளையில ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? அநேக சபைகளை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் சரீரமாகிய சபையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையை நடத்துவீராக. கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே, இந்த தேசத்துக்கும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்வீராக.
அன்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்காக, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சொல்லிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் அண்ணனை கொண்டு வந்து எங்களோடு கூட அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அநேக காரியங்களில் எங்களுக்கு விழிப்பை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கூட்டி கொடுங்கப்பா. உம்முடைய பணியினை இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று செய்வதற்கு தேவன் பலப்படுத்துகிறார். அவருடைய மனைவிக்காக, தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக, மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் தாசனை எடுத்து உபயோகப்படுத்தும், அநேகரை கூட்டி சேரும். ஒரு நாமத்தின் மகிமைக்காக அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தும். ஆசீர்வதியும், காத்துக்கொள். உடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருக்குமானால் ஆண்டவரே, அடுத்த பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க தேவன் அருள் செய்வீராக. சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாவலும் என்றும் என்றும் சதாகாலம் அனைவரோடும் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின கர்த்தருடைய தாசனோடும் அவருடைய ஐக்கியத்தோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.